ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு யூஜிசி ஏஐசிடி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏஐசிடி யூஜிசி இந்த மாதிரி ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி தொலைதூர கல்வி படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது டிசம்பர் 31, அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஏஐசிடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி தொழில்நுட்ப கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகள் வந்து இந்த மாதிரி உதவித்தொகைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அந்த லாஸ்ட் டேட்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். ஏஐசிடி சார்பில் மாணவிகளுக்கு வழங்கப்படும் உயர்கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று. சரிங்களா? ஏஐசிடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உயர்கல்வியில் பயிலும் மாணவிகளுக்கு ஏஐசிடி சார்பில் வழங்கப்படும் உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஏற்கனவே உதவித்தொகை பெற்று வரும் மாணவிகள் தங்களின் விண்ணப்பத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம். அதன்படி இந்த உதவித்தொகை கீழ் புதுப்பிக்க வந்து லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 31, அதாவது இன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள். சரிங்களா? இதில் போய் வந்து நீங்கள் புதுப்பிச்சிருங்க, அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, www.aict அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் ஸ்காலர்ஷிப்னு ஒரு பிளாக் இருக்கும், அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட் தேதி. இது மறக்காத எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக வந்து பொறியியல் மாணவர்களுக்கான சேர்க்கை கால அவகாசம் வந்து டிசம்பர் 31 வரை நீட்டிப்பு. அதாவது இன்று தான் வந்து லாஸ்ட் டே. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்மிஷன் போடுறதுனா இன்றைக்குள்ள வந்து போட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் கல்லூரிகள் திறப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நடப்பு கல்வியாண்டுக்கான திருத்தப்பட்ட கால அட்டவணை ஏஐசிடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த அக்டோபரில் வெளியிடப்பட்டது. அதில் மாணவர்கள் சேர்க்கை வந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னாங்க. அதே நேரம் பல்வேறு மாநிலங்களுடைய சேர்க்கை முடிப்பதில் காலதாமதம் வந்து ஏற்பட்டதுனால 8வது முறையாக வந்து கல்வியாண்டு அட்டவணையில் வந்து சில கரெக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மாணவர்கள் சேர்க்கை வந்து கால அவகாசம் வந்து ஏஐசிடி வந்து நீடிச்சிருந்தாங்க. ஸோ இது குறித்து ஏஐசிடி உறுப்பினர் செயலாளர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராஜீவ்குமார் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொரோனா பாதிப்பு மற்றும் பொறியியல் படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வு, அதாவது செட் முடிவுகள் வெளியிடும் தாமதம் காரணமாக மாணவர்கள் சேர்க்கையினை கால அவகாசத்தை நீட்டிக்க மாநிலங்கள் வந்து கோரிக்கை விடுத்திருந்தன. ஸோ அதையடுத்து கலந்தாய்வு முழுமையாக நடத்தி முடிக்காத மாநிலங்கள் பொறியியல் மாணவர்களுக்கான அந்த மாணவர் சேர்க்கை டிசம்பர் 31, அதாவது இன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. அதே நேரம் மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்துவதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போடுவாங்க. அவங்களுக்கான அந்த காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 31 அப்படின்னு சொல்லி ஏஐசிடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களுக்கான அந்த சேர்க்கை தொலைதூர கல்வியில் படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாணவர்களுக்கான சேர்க்கை வந்து டிசம்பர் 31 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நீங்கள் யாராக இருந்தீங்கன்னா இன்றைக்குள்ளே வந்து விண்ணப்பிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அட்மிஷன் போடுறதுக்கு. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹங்கேரியா கல்வித்துறை யூஜிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஹங்கேரியா அங்கே போய் வந்து படிக்கிறதுக்கு சில ஃபெசிலிட்டி வந்து யூஜிசி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வெளியான அப்டேட்டில் ஹங்கேரியா நாட்டின் கல்வித்துறையுடன் யூஜிசி புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி ஹங்கேரியா நாட்டுக்கு கல்வி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்குள்ள கல்வி நிறுவனங்களில் 2021-22 கல்வியாண்டுக்கான குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால முறையில் கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஜிசி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான முழு விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசியோட அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி விருப்பமுள்ள மாணவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து யூஜிசி முகவரிக்கு நேரடியாக அனுப்ப வேண்டும். ஸோ அதில் கல்வி நிறுவனங்கள், அதாவது யூஜிசி தெரிவித்துள்ளது, ஹங்கேரியா நாட்டின் கல்வி நிறுவனங்களில் பயில விரும்பும் மாணவர்களுக்கு யூஜிசியின் உதவித்தொகை திட்டத்தின் நிதி உதவியும் வழங்கப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி நிறுவனங்களில் பயில வரும் மாணவர்களுக்கு யூஜிசியோடைய உதவித்தொகை திட்டத்தின் கீழ் நிதியுதவி எதுவும் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியான அப்டேட் தான். அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி யூஜிசி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி திறந்த நிலை ஆன்லைன் படிப்பு வந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன கோர்சஸ்ன்னு சொல்லி யூஜிசி வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. யூஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு இளநிலை மற்றும் முதுநிலை பிரிவுகளில் பொறியியல் அல்லாத 100க்கும் மேற்பட்ட இணையவழி திறந்த படிப்புகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் கீழ் இயங்கும் கல்வி தொடர்பான கூட்டமைப்பின் மூலம் இந்த புதிய படிப்புகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் டெல்லி பல்கலைக்கழகம், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரம் மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம்
உட்பட யூஜிசியின் கீழ் இயங்கும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் படிக்கும் மாணவர்கள் இந்த படிப்புகளால் கூடுதல் தகுதியினை பெறுவார்கள். பிரபல மாணவர்களுக்கு, அதாவது பிற மாணவர்களுக்கு இவற்றை படிக்கலாம். இந்த ஆன்லைன் படிப்புகளை முறைப்படுத்தி மாணவர்களை வழிநடத்த நாடு முழுவதும் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இதற்கான மத்திய அரசின் ஸ்வாயம் தளத்தில் 78 இளநிலை, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 78 யூஜி கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஜிசி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 46 முதுநிலை பிரிவுகள், அதாவது பிஜி கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, MOOCS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முழு விவரங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி திறந்த நிலையில் ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஜிசி வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி மத்திய பல்கலைக்கழகங்களில் சேரத்துக்கு இனிமேல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பல்கலைக்கழகங்களில் தற்போது +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடக்கிறது. இதில் 90% மேல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் கூட இடம் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் கட் ஆஃப் மதிப்பெண் உயர்ந்து கொண்டே போகிறது. சில மாநிலங்கள் பாடத்திட்டத்தின்படி அம்மாநில மாணவர்கள் எளிதாக 90% மதிப்பெண்களுக்கு மேல் பெற முடிகிறது. சில மாநிலங்களில் கடுமையான பாடத்திட்டத்தை கொண்டிருக்கின்றன. எனவே பொது நுழைவுத் தேர்வு மூலம் பொதுவான போட்டி இருக்கும் என மத்திய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா 12th முடிச்ச வாட்டி அந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி சீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த முறை இருக்காது. நடைமுறையில் யூஜிசி, ஏஐசிடி, என்சிடி இதெல்லாம் ஒட்டுக்கா இணைக்க போகிறோம். இணைச்சிட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் மத்திய பல்கலைக்கழகங்களில் இனிமேல் படிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் ஒரு பொது நுழைவுத் தேர்வு நடத்துவோம். அதாவது இந்த மாதிரி நீட்டு, ஜேஇ அந்த மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மத்திய பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் கட் ஆஃப் எடுக்காமல் பொது நுழைவுத் தேர்வு அடிப்படையில், அதாவது பொது நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இந்த மாதிரி சீட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் சேர்க்கை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம், ஒரு 54 பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி நடைமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை செயலாளர் அமித் கரே, பொது நுழைவுத் தேர்வு தேசிய தேர்வு முகமை மூலம் நடைபெறும். இந்த பொது நுழைவுத் தேர்வு எப்படி நடத்தப்படும்னா, இப்போ நீட், ஜேஇலாம் யார் நடத்துகிறாங்கன்னா NTA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே 2021-22ஆம் கல்வியாண்டில் மத்திய பல்கலைக்கழகங்களில் இத்தேர்வு அமல்படுத்தப்படும். இதற்காக அனைத்து மத்திய பல்கலைக்கழகங்களுக்கும் பொதுவான திறனாய்வு தேர்வு முறைகளை பரிந்துரை செய்யும் வகையில் 7 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு இன்னும் 1 மாதத்தில் தேர்வு தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அமித் கரே சார் சொல்லியிருக்காரு. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஜேஇ மெயின் நுழைவுத் தேர்வு புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடு முழுவதும் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேருவதற்கான ஜேஇ மெயின் நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் இனிமேல் பார்த்தீங்கன்னா 4 கட்டங்களாக நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா யூஜிசி, ஏஐசிடிலேருந்து வெளியான லேட்டஸ்ட்டான அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.